குட் மார்னிங் எல்லாருக்கும். நான் இன்றைக்கு இங்கே இருக்கிற ஒரு பியர் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கிறேன். பியர் எப்படி செய்கிறேன்றதை தான் பார்க்க போகிறேன். அதை அப்படி உங்களுக்கும் காட்டலாம்னு நினச்சேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த பியர் ஃபேக்ட்ரி, ஃபெல்ச்லஸ்கன் ப்ரௌவெல்ஸ்ன்னு சொல்கிறது. இங்கே கண்டோன் ஆர்காவில் இருக்குது. இங்கே தான் சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே பார்க்கணுமென்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். எங்களுக்கு 11 மணிக்கு தந்துருக்குறாங்க இன்றைக்கு. இங்கே இதில் போட்டிருக்கணும் என்னென்ன டைம் திறப்பினவன்ட்டு சொல்லி. 150 வருஷம் முடிஞ்சது. ஓகே, அப்படியோ அரண்மனை மாதிரி இருக்கும் இவங்களோட பில்டிங். இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கே எல்லா விதமான பியரும் வச்சிருக்காங்க. ஆம்பர், ஆல்கஹால் ஃப்ரை, ஜூபிலியம் ஐஸ், பிளான், கார்டினல், எத்தனை பிராண்ட் இருக்கோ எல்லாமே இதில் வச்சிருக்கேன். வா, இவ்வளோ ஐட்டம் இருக்கு. எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் இதில். அடியே ரத்தி அக்னி ஹோத்ரி, நல்லா டின் பீர் மாதிரி இருக்கும்போதே நினைச்சேன்டி. இதில் பாருங்க இவ்வளோ பியர் இருக்குண்டு. எத்தனை வகை இருக்கு, அப்படியே கலர் கலராக இருக்கு. ஒயிட்டாக இருந்தால் ஆல்கஹால் ஃப்ரை, ஒயிட் கலரில் அடிச்சுட்டு தான் இருக்கு ஆல்கஹால் ஃப்ரை. பர்சனலாக நான் பியர் குடிக்க மாட்டேன், ஆல்கஹாலே குடிக்க மாட்டேன். ஆனால் இது செய்கிற மெத்தட் வந்து பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆல்கஹால்ன்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரிங்க், அதுவும் இப்போ சம்மர் டைமில். ஸோ அது எப்படி செய்யணும், என்ன மாதிரின்றது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒரு லிமிட்டட் அளவுதான ஆக்களை தான் உள்ள விடுவினம். நீங்கள் முதல்ல புக் பண்ண வேணும். கடை வச்சுருக்கோம். சுவினியர்ஸ் விருப்பமானாங்க, உங்களுக்கு பிடிச்சா வாங்கலாம். வேணுமா? 1876 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 150 வருஷம். பியரோட டேஸ்ட்ல சென்ஃப் இன்ட்ரெஸ்டிங். ஹேண்ட் க்ரீம், இது என்ன பியர் ஸ்மெல் வருமா? பியர் ஷாம்பூ, பியர் டூஸ் ஜெல், சைஃபே பியர். ஆனால் உள்ளே இருக்குது இங்கே 11 ஃப்ராங்க். பியர் ஃப்ளேவரில் என்னெல்லாம் வச்சு விற்கிறாங்க பாருங்க. ஷாம்பூ இருக்குது. பியர் ரொம்ப ஃபேவரட் ஆனவங்க இதெல்லாம் வாங்கலாம். ஓகே, நாங்கள் இப்போ டூர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்களுக்கு வந்த டூர் கைடு ஒரு டொச் கதைக்கிறவங்க. ஸோ டொச்சில் தான் இந்த டூர் நடந்தது. நான் உங்களுக்கு அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி முடிஞ்ச அளவு சுருக்கி சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த டூர் வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படி நடந்துச்சு. அது இன்ட்ரெஸ்டாக இருந்ததா, எப்படி இருந்தது, நான் நினைச்சு போன மாதிரி இருந்ததான்றது எல்லாத்தையும் நான் கடைசியில் சொல்கிறேன். உங்களுக்கு பியர் எப்படி செய்கிறது, அது எப்படியெல்லாம் செஞ்சாங்க, இப்போ எப்படி செய்கிறாங்க, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னேன். வேறு ஏதாவது நல்ல வீடியோ யாராவது என்னை விட பெட்டராக போட்டிருப்பாங்க, அதில் பாருங்க. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு அப்படி இல்லை, அதெல்லாம் போய் தேடி பார்க்கறதுக்கு டைம் இல்லை, நாங்கள் இதுலயே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். வாங்கோ டூருக்குள்ளே போகலாம். பியருக்கு தேவையான மூலப்பொருட்கள்ல இருந்து அதை தயாரித்து அதை எப்படி ஒரு பாட்டிலில் அடைச்சி அதை கடைசியாக அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்குமான ஒரு ப்ராசஸை தான் இந்த டூர்லேயே அவங்க காட்டுவாங்க. நான் கூட பியர் இந்த மாதிரி ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் எல்லாம் தயாரிக்கிறது ஏதோ ரொம்ப பெரிய வேலை, கஷ்டம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு பார்க்கல அது அவ்வளவு கஷ்டமாக தெரியலை. ஒரு 4 இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் அதை செய்கிறாங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சொன்னால், பார்லி என்று சொல்கிற ஒரு தானியம், அதோட ஹோப்ஸ் என்று சொல்கிற ஒரு தாவரத்தின் பூ, அந்த ஹோப்ஸ் என்ற தாவரத்தோட ஒரு பூ எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஈஸ்ட், ஆப்வியஸ்லி அது வந்து எப்போவுமே நொதித்தல், அந்த ஆல்கஹால் தயாரிப்பில் ஈஸ்ட் ஒரு முக்கியமான பொருள். அதை விட 90% தண்ணி பயன்படுத்தினோம். தண்ணியும் நார்மல் வாட்டர் இல்லை, நார்மல் தண்ணியில் இருக்கிற அந்த பாக்டீரியா எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டு ஒரு தண்ணி ஒன்று இருக்கும். அந்த தண்ணி தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்களாம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த 4 இன்க்ரீடியன்ஸ் தான் பியர் செய்கிறது. அவ்வளவுதான், அது ஈஸி. எங்க ஒருக்கா சொல்லு. அவ்வளவுதான், அது ஈஸி. மர்க்கா சொல்லு. அவ்வளவுதான், அது ஈஸி.
ஆனால் பியரில் வந்து கணக்கு ஃப்ளேவர் இருக்கும். அது எப்படி செய்யணும்னு சொன்னால், இந்த தானியம் இருக்குது தானே பார்லி, இதில் வந்து 100 வகையான பார்லி இருக்கா. அதை விட ஹோப்ஸ்ன்னு சொல்கிற இந்த தாவரத்தில் வந்து 200 வகையான தாவரம் இருக்கா. ஸோ இதை மாறி மாறி மிக்ஸ் பண்ணுறதன் மூலமாக புது புது ஃப்ளேவர்ஸை வந்து அவங்க உருவாக்குவாங்களாம். அதை பிறகு காய்ச்சி வடிகட்டி இந்த மாதிரியான சில செயற்பாடுகளை பயன்படுத்தி ஒரு பியரை உற்பத்தி செய்யணும். ஸோ அதைத்தான் வந்து ஒரு ஸ்டோரியாக எங்களுக்கு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி காட்டுவினோம். அதுக்கு பிறகு இந்த மிஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் ட்ரெயினோட இன்ஜினோ இல்லாட்டி ஏதோ ட்ரெயின் தண்டவாளத்தில் ஏதோ சில்லுகள் எல்லாம் இருக்குது அப்படி யோசிக்கவே வேணாம். இதுதான் பியர் செய்கிற மிஷினாம். இந்த மிஷினுக்குள்ளே தான் அவங்க வந்து எல்லாத்தையும் போட்டு அவிச்சு காய்ச்சி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிச்சினோம். இப்போ இது வந்து ஒரு மியூசியம் மாதிரி அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த காலத்தில் இந்த மிஷினில் அவங்க பியர் செய்கிறது இல்லையா. இது வந்து அரைச்ச இந்த அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற பார்லி வாட்டர் அதெல்லாத்தையும் போட்டு அவிக்கிற தொட்டி. இந்த பார்லியில் இருக்கிற ஸ்ட்ராட்சை வந்து பிரித்து எடுப்பாங்க. அதாவது மாவு சத்தை பிரித்து அதை சுகராக மாற்றுவாங்க. ஸோ அப்படி செய்கிறது தான் வந்து இந்த பெரிய இந்த தொட்டிகளுக்குள்ள அவங்க செய்வினம். அதுக்கு பிறகு இந்த பெரிய பெரிய தொட்டி இருக்குது தானே, இதெல்லாம் பெரிய பெரிய தொட்டி. வீடியோவில் பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக தெரியலை, ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஒரு பெரிய தொட்டி, பெரிய பெரிய தொட்டி, பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு தொட்டியும். அதுக்குள்ளே வந்து ஜங் பியர்ன்னு சொல்கிறது. இப்போ ரெடியாகி வர ஃபர்ஸ்ட் பியர் வந்து ஜங் பியர்ன்னு சொல்கிறது. அது வந்து ஃபுல்லாக ஃபில்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிற ஒரு பியர். அதுக்கு பிறகு இங்கே இருந்து தான் அந்த பியர் எல்லாத்தையுமே இன்னொரு டேங்குக்கு அனுப்புவினோம். அங்கே வந்து ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ஃபில்ட்ரேஷன் சொன்னால் இந்த ஃபெர்மெண்டேஷன் முடிஞ்ச அப்புறம் ஈஸ்ட் இருக்குது தானே, அந்த ஈஸ்டோட சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பியரில் இருக்கும். ஸோ அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே அப்படியே பாட்டிலில் நிரப்பலாம் தானே. அப்போ அதை வந்து முதல் செப்பரேட் பண்ணணும். பியரில் இருந்து செப்பரேட் பண்ணும்போது பியர் வந்து பியூர் பியராக வரும் எங்களுக்கு. அதை வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்டர் சிஸ்டம் வழியாக வந்து அவங்க வந்து இந்த பேர் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த பெரிய இந்த பிரம்மாண்ட தொட்டிக்குள்ளே அதை சேகரித்து வச்சு அதுக்கு பிறகு அதை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு டேங்குக்குள்ள ஃபில் பண்ணுவாங்களாம். ஸோ இன்றைக்கு வந்து எங்களால் பார்க்க முடியும். இது வந்து இப்போ இருக்கிற இந்த பெரிய பெரிய தொட்டியெல்லாம் அவங்க இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் அவங்க யூஸ் பண்ணது. ஸோ பழைய காலத்தில் அவங்க பியர் செய்யும்போது யூஸ் பண்ணது எல்லாத்தையுமே இப்போ மியூசியமாக வச்சு இதை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணினவன். நான் கூட இப்போ ஏதோ இப்படி இந்த மாதிரி எல்லாம் அப்படி இப்படி செய்யப்படுறாங்க அப்படித்தான் நான் நினச்சி போனேன். ஆனால் அவங்க வந்து எல்லாத்தையுமே பழைய காலத்து தான் எங்களுக்கு காட்டினாங்க. ஸோ அதைத்தான் என்னாலையும் உங்களுக்கு காட்ட முடியும். அதோட நாங்கள் போனது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அங்கே கம்பெனி பூட்டான டைம்ல நாங்கள் டூர் போனது எங்களோட தப்பு. ஃபில்லிங் ஏரியா. ஸோ இதுதான் அந்த ஃபில்லிங் ஏரியா. இங்கே வச்சு தான் அந்த பெரிய கேன், சின்ன கேன், பெரிய டின் அதுகளுக்கு எல்லாம் ஃபில் பண்ணி பிறகு விற்பனைக்கு அந்த ஸ்டோரேஜ் ஏரியா அங்கே கொண்டே அனுப்புவாங்க. அதுக்கு பிறகு அடுத்துதான் நாங்கள் போன பில்டிங் வந்து பழைய காலத்தில் பியரை டிரான்ஸ்போர்ட் பண்ணின வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வச்சிருந்தவ. அது செமையா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. குதிரைகள் இப்பவும் பியர் தயாரிப்பில் குதிரைகள் இந்த பங்களிப்பு இன்னமும் இருக்கு. இவங்க பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஏரியாக்களுக்கு இன்னமும் குதிரையில தான் பியரை டிரான்ஸ்போர்ட் பண்ணினோம். அதுவும் இந்த குதிரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோ. ஒவ்வொரு குதிரையுமே 900 to 1000 கிலோ எடை இருக்குமாம் வெயிட். அது சுமக்கிற வெயிட் அந்த பியர் எல்லாம் நிரப்பினதுக்கு பிறகு அந்த வண்டிலோட வெயிட்டே 3.5 டன் வருமாம். அதைத்தான் அந்த குதிரை இழுத்து கொண்டு போதாம். அதோட காலை பார்த்தாலே பாவமாக இருக்குது. அதெல்லாம் மரத்து போயிருக்கு. இந்த குதிரைகள் பார்த்தா வயசான மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க வயசாகலை. இவங்க எல்லாருமே யங்கான குதிரைகள். இவங்க வந்து பரம்பரையாக இந்த குடும்பத்துக்கு பியர் சுமக்கிற வேலையை பார்க்குறாங்க. நான் பெருசாக எதிர்பார்த்து போனேன். ஆனால் அது பொஸ்ஸண்ட் ஆயிட்டுது. சரி, இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? நான் ஆல்கோஹால் குடிக்க மாட்டேன், பியரும் குடிக்க மாட்டேன், ஆல்கோஹால் ஃப்ரீயும் குடிக்க மாட்டேன், எதுவுமே குடிக்க மாட்டேன். ஸோ எனக்கு குடிக்கிறதுக்கு இதுதான் ஒரு ஆப்ஷன் இருந்தது, ஒரு ஐஸ் டீ மாதிரி. யா, டேஸ்ட் நல்லா இருக்கு. ஸோ டூர் முடிஞ்சது, பார்த்துட்டு வந்துட்டோம்.
அவ்வளவுதான், பியர் ஃபேக்டரி சுற்றி பார்த்தாச்சு. இன்னைக்கு சண்டே என்னபடியாக ஃபேக்டரி பூட்டி இருக்கும், அந்த டூர் மட்டும் செய்தினோம். ஸோ ஒர்க்கர்ஸ் யாரும் உள்ள நிற்க மாட்டினோம். மற்றபடி ஓகே, இன்ட்ரெஸ்டாக இருந்தது, புதுசாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வந்தீங்களா என்னோட சேனலுக்கு. இன்னைக்கு அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.